ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ நேற்று நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சிபிடி டூவோட ஆன்சர் கீ வந்தாச்சு. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்னால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். வெளியே இருந்தேன், என்கிட்ட லேப்டாப் எதுவுமே இல்லை. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் டெலிகிராம் குரூப்ஸில் நான் ஆக்டிவாக இருந்தேன். ஸோ உங்களோட மார்க்ஸ், உங்களோட பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸ்கோரை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ஜோன்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அண்ட் உங்களோட பார்ட் ஏ மார்க் அண்ட் பார்ட் பி மார்க். ஸோ ஆன்சர் கீ வந்த உடனே எல்லாருமே அவங்களோட மார்க்ஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய டவுட்ஸ், நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த வீடியோவில். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்தேன். கூகுள் ஃபார்ம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 320 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க, நம்ம சிபிடி டூ கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். இஃப் பாசிபிள் நீங்கள் இது வரைக்கும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி இன்னும் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, பார்ட் பி குவாலிஃபை ஆகணுமா அண்ட் பார்ட் பி நார்மலைசேஷன் உண்டா, பார்ட் ஏ நல்லா பண்ணவங்க பார்ட் பி சரியா பண்ணல அண்ட் பார்ட் பில நல்லா ஸ்கோர் எடுத்த சில பேர் பார்ட் ஏல 50-60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். கண்டிப்பா வீடியோ பெருசா இருக்கும். பட் உங்களோட மேக்ஸிமம் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஆர் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுல நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவுட் ஆஃப் 320+ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டால 264 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட் பி மட்டுமே கிளியர் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 10 to 12% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் பிலேயே டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களையுமே ஒரு சில பேர் 25, 26 இப்படியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 35% நீங்க ஸ்கோர் பண்ணணும் பார்ட் பில. அந்த 35% நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 26.25 வருது. இந்த 26.25 நீங்க கிராஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்க எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். ஏன்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். சரியா? நீங்க எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே குவாலிஃபை ஆயிருக்கீங்களா அது மட்டும் தான். ஓகேவா? ஃபர்தரா உங்களை சிபிஐடிக்கு கொண்டு போறதுக்கு. ஸோ இப்போ நான் நிறைய டேட்டாஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஜோன் வைஸ் ஒரே ஷிஃப்ட்ல நடந்த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சிபிடி டூ ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரே ஷிஃப்ட்லயே நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்பயுமே நார்மலைசேஷன் எப்போ நடக்கும்? மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்ல எக்ஸாம் நடந்தா மட்டும்தான் நார்மலைசேஷன் நடக்கும், இல்லையா? ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்ல எக்ஸாம்ஸ் நடக்கல. சென்னை ஜோன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்மலைசேஷன் இருக்காது. பட் சில சினாரியோல அதை பத்தி நம்ம பேசுவோம். வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரியா? ஸோ இப்போ டோட்டல் வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 493. நான் சென்னை ஜோனை மட்டுமே பற்றி பேசுகிறேன். அதர் ஜோனாகவே இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? சென்னை ஜோனை பற்றி பேசுகிறேன். சென்னை ஜோனோட டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 493. இப்போ ஏஎல்பி சிபிடி டூக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா 6315 பேர். சரியா? ஸோ இவங்கள்ல இருந்து 8 மடங்கு, அதாவது டோட்டல் வேகன்சில இருந்து 8 மடங்கு, சாரி, டோட்டல் வேகன்சில 8 times தி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 3 சிபிஏடி ஆர் சைக்கோ டெஸ்ட்டுக்கு போவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணா, கொஞ்சம் கம்மி பண்ணி கால்குலேட் பண்ணா கூட 3900 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குவாலிஃபை ஆவாங்க சிபிஏடிக்கு. பட் கம்பல்சரி இல்லை, அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். ஏன் 8 மடங்கு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 8 மடங்கு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த 3900 குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் இதை சொல்றேன்னா 2018ல என்ன நடந்ததுன்னா எல்லா ஜோன்லயும் 8 times த கேண்டிடேட்ஸ் கிடைக்கல. சில ஜோன்ல 7 times கேண்டிடேட்டுக்கு மட்டுமே சிபிஐடி நடந்துச்சு. சில ஜோன்ல 6 times தி கேண்டிடேட்ஸ்க்கு சிபிஐடி நடந்திருக்கு. ஸோ 8 times தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சப்போஸ் இப்போ சென்னை ஜோன்லயே 3900 கம்மியான கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு பேர் குவாலிஃபை ஆகல அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த 3900 கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறாங்கன்னு வைப்போம் ஒரு பக்கம். 6315 கேண்டிடேட்ஸுமே சிபிடி டூ 100% கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுலயுமே நிறைய ஆப்சன்டீஸ் இருந்திருப்பாங்க. அதுலயும் சிபிடி டூ உங்களுக்கே நல்லா தெரியும், கேன்சல் ஆயிட்டு அகைன் போஸ்ட்பான் பண்ண ஒரு எக்ஸாம். ஸோ 100% அட்டண்டன்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எந்த எக்ஸாம்லயுமே அந்த மாதிரி 100% அட்டண்டன்ஸ் இது வரைக்கும் இருந்ததில்லை. சரியா?
மினிமம் டு மினிமம் வச்சாலுமே 15 to 20% ஆப்சன்டீஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலயே என்ன ஆகும், இதுலயே ஒரு 1000 to 1500 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் இதுலயே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ சான்சஸ் இருக்கு. 5000 விட கொஞ்சம் அதிகமான கேண்டிடேட்ஸ் கூட CBT2 கொடுத்துருக்கலாம். பட் அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, 5000 ஆர் சம்திங் கேண்டிடேட்ஸ்ல இருந்து 3900 கேண்டிடேட்ஸ் போக போறாங்க. பட் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆப்சன்டீஸ் குறைஞ்சிருவாங்களா? அதுக்கு அடுத்த விஷயம், பார்ட் பில டிஸ்குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் இவங்க இப்போவே இந்த ரேஸ்ல இருந்து வெளியே போயிடுவாங்க. பார்ட் பில 20, இந்த 20க்கு கம்மி, 25க்கு கம்மி, 24 கம்மி எல்லாம் ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம். சரியா? ஸோ இவங்க 2 பேருக்கும் இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் ஏல ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் ஏவோட ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஃபார் சிபிஏடி. அண்ட் இது 2 இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சிபிஏடி போகும்போது இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். இது என்னது மெடிக்கல் சர்டிபிகேட்? நம்ம ஏஎல்பி நோட்டிபிகேஷன்ல அனெக்சர் 6 இதை கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சிபிஐடிக்கு போறதுக்கு முன்னாடி 6/6 ஐ டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு டாக்டர் கிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன்லேயே கிடைக்கும். நான் நம்ம டெலகிராம்லையும் அப்லோட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ இதில் 6/6 இல்லாதவங்களாலையும் சிபிஐடி அட்டன் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஐ டெஸ்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் இதுலேயுமே சிலரால் குவாலிஃபை ஆக முடியாமல் போகலாம். ஓகேவா? இதையும் வாங்கிட்டு தான் நீங்கள் சிபிஐடிக்கு போகணும். அண்ட் தென் அவுட் ஆஃப் 320 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 263 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைடு இன் பார்ட் பி. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நேற்று நைட்ல இருந்து ரைட் நவ் என்னோட டெலகிராமும் என்னோட வாட்ஸ்அப்பும் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு மெசேஜால. ஸோ அவ்வளோ பேர் வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் எல்லாமே வந்து எடுத்து அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா, குவாலிஃபை ஆயிட்டீங்களா, பார்ட் ஏவை பத்தி பயப்படாதீங்க. பார்ட் ஏவை பத்தி கவலைப்பட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்? சிபிஏடிக்கு ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. சைக்கோ டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 6/6 இருக்கான்னு பாத்துக்கிறதும் பெட்டர். நீங்களே கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 6/6 எனக்கு வந்து ஐ செக்அப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலையும் ஐ ஹாஸ்பிட்டலையும் பண்ணுவாங்க. அதையுமே நீங்க பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் ஏல நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் ப்ரோ, நான் அவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப டவுட் படாதீங்க. ஏன் அதை நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏன்னா இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. பார்ட் பில நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபைட். நார்த் சைடில் வந்து நிறைய டேட்டா வச்சு நானே அனலைஸ் பண்ணதில் நார்த் சைட்லலாம் அரௌண்ட் 35 to 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பில ஃபெயிலு, பார்ட் பில நாட் குவாலிஃபைட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அரௌண்ட் 10 to 12% ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. அரௌண்ட் 85% ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஈவன் பார்ட் ஏல நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே சிபிஐடிக்கு நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிபிஐடிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் அது 5 பேட்டரி டெஸ்ட் இருக்கும். 5 பேட்டரி டெஸ்ட்லையுமே மினிமம் டி ஸ்கோர் 42 நீங்கள் கிராஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஃபைனல் மெரிட் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் 5 பேட்டரி டெஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ ஒரு பெரிய வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் சிபிஐடியை பற்றி. அது என்னன்னா, ஒரு சின்ன வீடியோவில் சிபிஐடினா என்ன, 5 பேட்டரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ரஃபாக ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருவேன். அது சின்ன வீடியோவாக இருக்கும். பட் எனக்கு பெரிய வீடியோ 5 பேட்டரி டெஸ்ட்டுமே கிளாஸ் மாதிரி எடுங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக வேணும், டைம் எடுக்கும். சரியா? ஸோ இந்த சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் 5 பேட்டரி டெஸ்ட் இருக்கும், டைம் கொடுப்பாங்க. இந்த சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி உங்களோட மெமரியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட டெசிஷன் மேக்கிங், விஷுவல் ஸ்கில்ஸ் இதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் பென்லாம் இருக்காது, நார்மலாக நீங்கள் கொடுக்குற எக்ஸாம் மாதிரி இருக்காது. ஸோ அவங்க கொடுக்குற டைமுக்கு அந்த இமேஜை, அந்த ஃபிகரை உங்களால் எந்த அளவுக்கு மைண்டில் கேப்சர் பண்ண முடியுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, கிளியர் பண்ணலாம். சரியா? அண்ட் தென் ஃபைனல் மெரிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட CBT2ல பார்ட் ஏல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து 70% மார்க்ஸும் அண்ட் சிபிஐடில இருந்து 30% மார்க்ஸும் கம்பைன் ஆகும். ஸோ டோட்டலாக 100%க்கு உங்களோட மெரிட் வந்து ரெடி ஆகும். ஸோ அந்த ஃபைனல் மெரிட், அந்த ஃபைனல் கட் ஆஃப்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, முடியாத விஷயம். ஸோ ரைட் நவ் நான் சொல்ல விருப்பப்படுறது இதே தான். 263 இது வரைக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருந்தீங்கனாலும் வேற எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்கள் சிபிஐடிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. சிபிஐடிக்கு ஒரு புக்கு கூட நான் கொடுத்துருக்கேன்.
சரியா? அந்த பேட்டரி டெஸ்ட் அந்த இமேஜஸ்லாம் போட்ட மாதிரி ஒரு புக்கு நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அகெயின் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு நிறையா படிச்சிருப்பீங்க, ஸ்டேஜ் 2க்கு நிறையா படிச்சிருப்பீங்க. பட் சிபிஐடிக்கு அந்த அளவுக்குலாம் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்சியராக ஜஸ்ட் பர் டே 1 hour கூட சின்சியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? உங்களால் முடியும். தென் 2018ஓட CBT2 நார்மலைஸ்டு கட் ஆஃப். ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் மாறும். 2018ல் சென்னை ஜோனோட கட் ஆஃப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ நார்மலைசேஷன் நடந்துச்சு. ஏன்னா மல்டிபிள் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா CBT2 நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ கிடையாது இல்லையா? சிங்கிள் ஷிஃப்ட்ல ஜோன் வைஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நார்மலைசேஷன் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கலாம். ரா ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி கட் ஆஃப் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. இந்த ரேஞ்சிலேயே போகலாம். மேபி 60, யூஆருக்கு 60, 55 to 60 அந்த ரேஞ்சு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் எப்பயுமே அதிகமாக வீடியோஸ் மேக் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து யார்கிட்டையுமே இல்லை. அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோன் வைஸ் குவாலிஃபை ஆனாங்களா, டிஸ்குவாலிஃபை ஆனாங்களா, அப்புறம் ட்ரேட் வைஸ் பிரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தைரியமாக நீங்கள் உங்களோட CBIT ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ 2018 சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜோன் கிட்ட தான் 8 times தி கேண்டிடேட்ஸே கிடைச்சாங்க. பெரிய பெரிய ஜோன் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் ஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜோன்ஸில் தான் 8 times த கேண்டிடேட்ஸ் கிடைச்சி CBIT அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சு. பட் அதர் ஜோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 times தி கேண்டிடேட்ஸ் தான் கிடைச்சாங்க. அதை வச்சு CBITக்கு அவங்கள குவாலிஃபை பண்ணி எழுத வச்சாங்க. ஸோ CBITயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 8 times தி கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. shortlisted for CBIT on the basis of their marks in Part A. அதே மாதிரி Part Bல qualify ஆனீங்கன்னா போதும். Such shortlisted candidates should produce their vision certificate in the prescribed format as per the Annexure 6 in original during the CBIT, failing which they will not be permitted to appear. So அந்த certificate ரொம்ப ரொம்ப அவசியம். நான் அதை பற்றி இன்னும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். சரியா? It is mandatory to clear each test battery selection of CBIT separately to qualify. CBITயை பொறுத்த வரைக்கும் நோ கம்யூனிட்டி வைஸ் ரிலாக்ஸேஷன், நத்திங். அதாவது எந்த கம்யூனிட்டியா எந்த கேட்டகரியாவே இருந்தாலும் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்டரியிலையும் 42 அப்படிங்கிற அந்த T ஸ்கோரை நீங்க கிராஸ் பண்ணணும். அப்பதான் குவாலிஃபைட். இல்லைன்னா CBITல ஒரு டெஸ்ட்ல நீங்க 42க்கு கீழே வந்தாலும் அந்த நிமிஷமே நீங்க டிஸ்குவாலிஃபைட். ஓகேவா? அந்த ALP ப்ராசஸ்ல இருந்து ஃபர்தரா உங்களுக்கு மூவே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? CBIT shall be only in English and Hindi. No problem. English and Hindi இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் பேஸ்டு நான் வெர்பல் ரீசனிங் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும். அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு போதும் தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் தேர் ஷால் பி நோ நெகட்டிவ் மார்க். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் RDSO வெப்சைட்டில் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துடுறேன். டாப் டு பாட்டம் CBITனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். சரியா? Qualifying marks, all candidates must secure a minimum T score of 42 marks in each test battery separately to qualify in the CBIT. The merit list will be prepared only from among candidates qualifying in the CBIT. 70% weightage will be given to the marks obtained in Part A of CBT2 and 30% weightage for score obtained in the CBIT. So, வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல CBIT பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.